ஆகஸ்ட் 2 இன்னைக்கு என்ன டேட்டுன்னு ஞாபகம் இருக்கா? இன்னும் ஜார்ஜ் குட்டியும், ஆலண்ட பாரியும் 2 குஞ்சுகளும் சேர்ந்து தியானத்துக்காண்டி யூ நோ வாட் ஐ அம் ட்ரைங் டூ சே ரைட்? ஆகஸ்ட் 2ன்னு சொன்னாலே ஒரு ஜென்ரேஷனே ஒரு படத்துலேருந்து சர்டைன் குக்ட் அப் ஸ்டோரி ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னா, then that is the success of the film, right? It was before the pan India era, but one story which connected the whole Indian cinema. Trishyam release ஆனதுக்கப்புறம் it was remade into Kannada, Telugu, Tamil, Hindi. Later it came to Sri Lanka and even ஜப்பான்ல கூட அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. திருஷ்யம் படத்துலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, an artist should know when to stop his art. ஒரு கலைஞனுக்கு அவனோட கலையை எப்போ முடிக்கணுன்றது தெரிஞ்சிருந்திருக்கணும். ஒரு பேப்பரில் வந்து டயக்ராம் வரைய போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்னதாக கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம், அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் அதில் எதுவுமே இருக்காது. இட் வில் பி ஜஸ்ட் கிளஸ்டர்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் திருஷ்யம் படமும். எப்போ வந்து ஜார்ஜ் குட்டி கடைசியாக நீங்களும் இந்த போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை, என் குடும்பத்தோட வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு போனானோ, அப்போவே அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஓகே, இஃப் யூ வாண்ட் டேக் இட் டு ஃபர்தர் அப்படின்னு போயிருந்தாலுமே கூட, செகண்ட் பார்ட் எண்டிங்கில் அடுத்து நாம் எந்த விஷயத்தை எப்படி கொண்டு வருவோம்னு நினச்சி பயந்தே ஜார்ஜ் குட்டியோட லைஃப் போய்கிட்டு இருக்கோம். அதுதானே அவனுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனைன்ற டயலாக்கோட அந்த படம் அதோட முடிஞ்சுது. ஏன் ஒய் யூ வாண்ட் டு மேக் another film and make the story, write the story in a very worstful way. எனக்கு இன்னும் இருக்கிற டவுட் என்னன்னா, இட்ஸ் அன் ஓடிடி ஏரா. திருஷ்யம் 3 இப்போவே பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இன்னும் திருஷ்யம் 3 வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த ஊர் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ, அவ்வளோ கதைக்கு பஞ்சமாவா இருக்குது ஹிந்தி சினிமாவில். பட் வாட் எவர் மேன், சினிமா இருக்கிற வரைக்கும் ஆகஸ்ட் 2ன்றது ஜார்ஜ் குட்டி அவன் ஃபேமிலியோட தியானத்துக்கு போன நாளாக தான் ரிமெம்பரன்ஸோடு இருக்கும்.